வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th அக்கௌண்ட்ஸ் ஸ்டடி பிளான் தான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாப்டர் கவர் பண்ணுறதுக்கான ஸ்டடி பிளான் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் ப்ளஸ் சாப்டர் 4 ப்ளஸ் டிஃப்ரென்ஷியேட். இல்லை சாப்டர் 4 நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்டர் 10 இல்லைன்னா இந்த மூணையுமே நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சிடுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த சாப்டர் 4 சாப்டர் 10 ஏதோ ஒன்று முடிக்க முடியல அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா 9 அடுத்த நாள் இருக்கும் இல்லையா, ஸோ நாளைக்கு இந்த வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக்கு உண்டான இன்னைக்கு ஈவினிங்கானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 7 8, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 3 வந்து 3 5 6 7. இப்போ நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிறத, இந்த சாப்டர் நீங்கள் படிக்கும் போதே சைட் பை சைடு 2 மார்க் 3 மார்க் எல்லாம் படிச்சுக்கணும். இல்லை நான் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த சாப்டர் வைஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும், எல்லா சாப்டரும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் படிக்கும்போது திரும்ப உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது டைம் இருக்காது. ஸோ ஒன்ஸ் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்ப பாக்குறது அவ்வளவுதான். இன்னைக்கு ஈவினிங் பாக்குறீங்களா, நெக்ஸ்ட் 1 மார்க் வந்து எக்ஸாம் அன்னைக்கு மார்னிங் 11th பாக்குறதுக்கான 11th அன்னைக்கு ஒரு கோ த்ரூ பண்றதுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்கும். சம்ஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண டைம் இருக்காது, ஃபார்மெட் மட்டும் தான் 11th அன்னைக்கு மார்னிங் ரிவைஸ் பண்ண டைம் இருக்கும். ஸோ 11th மார்னிங் எல்லா சம்ஸோட ஃபார்மெட்டையும் 1 மார்க்கையும் ரிவைஸ் பண்ணிட்டு போவீங்க. மீதி எல்லாம் இந்த 2 டேஸ்க்குள்ள படிச்சுக்கிட்டாதான் உண்டு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு முடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க, தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா சாப்டர் 4 பார்த்துட்டு சாப்டர் 10 வந்து நாளைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதை தவிர வேற எந்த டைமும் கால்குலேஷனும் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நான் பாதி சாப்டர் தான் படிக்கிறேங்க மேம் அப்படிங்கிறவங்க 2 சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் அப்படிங்கிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் அதையும் இதுலயே சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க. ஸோ 1 2 8 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 சாப்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து 60 மார்க் அப்படிங்கிறது வரும். ஸோ 1 2 4 8 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 10 இது வந்து இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இந்த சாப்டர் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாப்டர் உங்களோட ஆர்டர் வைஸ் நான் டைம் எடுத்துப்பேன், ரொம்ப லேட்டாக பார்ப்பேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து 2 சாப்டரும் அடுத்த நாள் 2 சாப்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளானை வந்து தமிழ் மீடியம் ஆகட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் இதே தான் காமன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இம்பார்ட்டன்ட் சம்ஸ், இம்பார்ட்டன்ட் தியரி, இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ இன்சைட் கொஷின்ஸுக்கு உண்டான சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 8 வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இன்சைட் படிக்கிறவங்க அந்த லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பாக்ஸ்ல இருக்கிறது மெயினாக படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து இந்த பாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணி கேட்குறான். பட் ஆனால் 2020 கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜென்ரலா நீங்க படிச்சுட்டு இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ல இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், இந்த 1 2 4 8 இந்த 4 சாப்டரும் ஃபுல்லாவே வந்து சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.